ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட ஐஏஎஸ் அதிகாரியா? என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஸ்கூல் ரீஓபனிங் அன்னைக்கு ஆர்கே நகர்ல இருக்கிற ஒரு உருது பள்ளியில புது கட்டட திறப்பு விழா நடக்குது. மேயர் பிரியா, எம்எல்ஏ பல்லவி, அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரி கற்பகம்னு எல்லாரும் வர்றாங்க. ரிப்பன் வெட்டி உள்ள போயாச்சு. அடுத்து குத்து விளக்கு ஏத்துற டைம். மேயர் பிரியா முதல்ல விளக்கேத்திட்டு மெழுகுவத்தியா நீட்டுறாங்க. நம்ம எம்எல்ஏ பல்லவி அவர்கள் சரி நம்ம விளக்கேத்துவோம்னு ஆசையா கைய நீட்டுறாங்க. ஆனா அங்கேதான் ஒரு ட்விஸ்ட். மேயர் பிரியா அவர்கள் எம்எல்ஏ கைய தட்டி விடுற மாதிரி மெழுகுவர்த்தி அவங்க கிட்ட கொடுக்காம அப்படியே பக்கத்துல இருக்கிற பெண் ஐஏஎஸ் அதிகாரி கற்பகத்து கிட்ட கொடுக்கறாங்க. சரி கைய நீட்டுறாங்களே அப்படின்னு அவங்க கையில மேயர் பிரியா மெழுகுவர்த்தியை கொடுத்திருக்கலாம். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? பல்லவி அவர்கள் எம்எல்ஏ தானே. ஐஏஎஸ் ஆபீசரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஒன்னும் மட்டம் கிடையாது. எம்எல்ஏ பல்லவிக்கு செம கோபம். என்ன கூப்பிட்டு வச்சு இப்படி அவமானப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க போல. அங்கிருந்து வேகமா கிளம்பி போயிட்டாங்க. விஷயம் சோசியல் மீடியால பயங்கர விமர்சனமா மாறின உடனே மேயர் பிரியா பிரஸ் மீட் வச்சு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தராதான் ஏத்துவாங்க. ஆஸ் மேயர் புரோட்டோகால் பண்ணி நான் ஏத்துனேன். அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போ. நான் யாரையும் ஓரம் கட்டல, அவமதிக்கவும் இல்ல. எல்லாம் ஜிசிசி புரோட்டோகால் படி தான் நடந்துச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ரூல்ஸ் தெரியாம எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. உதைப்பதற்குள் ஓடிவிடு. இத பார்க்கும்போது எல்லார் மனசுலயும் எழுற கேள்வி என்னன்னா, எம்எல்ஏவை விட ஐஏஎஸ் அதிகாரிக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியா? அப்படியே இருந்தாலும் கைய நீட்டினவங்க கிட்ட மெழுகுபத்திய கொடுத்தா என்ன? மூணாவதா ஏத்த வேண்டியவங்க ரெண்டாவதா ஏத்துனா பூகம்பமா வெடிச்சிட போகுது. அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே. இந்த பஞ்சாயத்து ரிப்பன் கட் பண்ணும் போதே ஆரம்பிச்சிருச்சான். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அவங்க சொந்த காசுல கத்திரிக்கோள் கொண்டு வந்து கட் பண்ணா உங்களுக்கு என்ன? இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். உங்களுக்கு தெரியுதா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கோபமா கிளம்பி போன எம்எல்ஏ பல்லவி புளியந்தோப்புல இருக்கிற இன்னொரு பள்ளி கட்டிட திறப்பு விழாவுக்கு போறாங்க. அங்கேயும் நம்ம மேயர் பிரியா வந்து குத்து விளக்கு ஏத்துறாங்க. ஆனா இந்த முறை மேயர் பிரியா முதல்ல விளக்கேத்திட்டு இரண்டாவதா மெழுகுபத்தியா எம்எல்ஏ பல்லவி கிட்ட நீட்டி, அங்கதான் நீங்க ஏத்தல, இங்கேயாவது ஏத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தாவேக்கா எம்எல்ஏ சும்மா விடுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எல்லா திரியையும் நீங்களே ஏத்துங்க அப்படின்னு சொல்லி மெழுகுபத்திய வாங்காம மாசா ஒரு பதிலடி கொடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சார், விட்டு கொடுக்கறதுனால கெட்டு போக மாட்டோம் இல்லைங்களா? எங்க தளபதியே பொறுமையாக தான் இருக்கிறாரு என்ன பண்ணாலும். அதனால தான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர் பின்னாடி இருக்கிற நாங்களும் பொறுமையாக தான் இருந்துப்போம். பொறுமையாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் தாழ்ந்து போயிட மாட்டோம்ல, பார்த்துக்கலாம். உண்மையிலேயே வேற எந்த கட்சியா இருந்தாலும் இந்த நேரத்துல அடிதடி ரகலைன்னு ஏகப்பட்ட இஷ்யூ ஆயிருக்கும். ஆனா எம்எல்ஏ பல்லவி ரொம்ப பொறுமையா கையாண்டிருக்காங்கன்னு தான் தோணுது. ஓகே கைஸ், இந்த மெழுகுபத்தி பஞ்சாயத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேயர் பிரியா செஞ்சது கரெக்டா இல்ல எம்எல்ஏ பல்லவிக்கு அங்க உரிய மரியாதை கொடுக்கப்படலையா? உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.